பொங்கல் திருநாளை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு மக்கள் பயணமாகும் நிலையில் சென்னை கிண்டி கத்திப்பாரா பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதாகர். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுதாகர், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் சென்னை மாநகரில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது. தொடர் பொங்கல் பண்டிகை விழா மற்றும் சனி ஞாயிறு என கூடுதலாக 5 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளதால் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். குறிப்பாக ஜனவரி 15ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை தொடர்ந்து 3 நாட்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்த பொதுமக்கள் இன்று முதல் சென்னை நகரில் இருந்து குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு புறப்படுகின்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊருக்கு செல்வதற்கு 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் சென்னை நகர் பகுதியில் இருந்து மக்கள் புறப்படுவதால் சென்னை கிண்டி ஐரோடு முதல் தாம்பரம் செல்லும் வழிநெடுங்கும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கத்திப்பாரா மேம்பாலத்தை தாண்டியுள்ள அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ வழித்தடத்தில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் காணப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாடெங்கும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தனது 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் பயன்படுத்தி தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர். மேலும் புதிதாக திறக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்வதற்காகவும் வழியை பொதுமக்கள் பயன்படுத்தி வருவதால் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்வதால் சென்னை மாநகரில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது.